நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தினம் தினம் புது புது கண்டென்ட் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கேன். அப்படி என்னடா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு குழந்தைய தூக்கி வச்சுன்னு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த குழந்தை இருந்து மான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் போகாம அடமுடிச்சுன்னு மல்லிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த நம்ம ரஞ்சிதா இருக்கால, அவளோட பாட்டி, ஓல்டு பாட்டி, அந்த பாட்டி இதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா சீரியலே கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு பக்கம் வீட்டவே 2 துண்டா பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. திரும்ப அவங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு பக்கம் இன்னும் மல்லி குழந்தை பண்ணிச்சா ஒரே ஜாலி தான் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டுறாங்க ஒரு பக்கம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம விஜய் பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கணை வச்சுன்னு முறைக்கிறாரு ஒரு பக்கம். யாருக்கு வந்து தெரியாம என்ன பேசினிருக்கேன், உங்க பாட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அவ வெண்பா பட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மல்லி இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ரஞ்சித் இருந்து இந்த கேள்விய போதுண்டா கேள்வி மூதேவி, எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில எதனா நல்லது நடக்கிற போதெல்லாம் வந்து குட்டை கொலைப்படுறா, இதுக்கு முன்னாடிதான் நல்லதை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அடியை நடத்தி வச்சுட்டு போயிட்டா, இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிப்ரெஷன்ல தள்ளிடுறாங்க நம்ம ரஞ்சிதம். தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண உட்காந்து இருக்காங்க. இவங்க இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு பசங்க தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கெத்து காட்டுல இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரா கெத்து யாரா வெத்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட மல்லி தாங்க கெத்து. ஏன்னா இவங்க என்னதான் அடி வச்சாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆடுற மாதிரி, இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கோவப்படுற மாதிரி, அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரே சந்தோஷத்துல இருக்காங்கன்னா பாத்தீங்களா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வள்ளி குட்டிக்கிறாங்களா, அவங்க வந்து வெண்பா குட்டி கிட்ட போய் பேசுறாங்க. இந்த பார் வெண்பா, வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நட, இல்லைன்னா ஒரே அடியா எண்ணி பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டது சரி ஓகே, நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், நான் கேட்கறேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிட்டு இதுக்கப்புறம் நல்லதே நடக்க போகுது, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, அடுத்து ஏது பண்ண போறாங்க, அதுதாங்க கேள்விக்குறியா நின்று இருக்குங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு இருந்தாலும் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி இதை பாத்துக்கோ, இதுக்கு மேல தேவையில்லாம அவங்கள பேச வைக்கிறது இவங்கள பேச வைக்கிறது அவதூறம் யாரும் பேச வைக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு நிமிஷம் நின்று அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மல்லி இருந்து அடக்கெடுக்கிறான் பாப்போரு, இவன் பேச்செல்லாம் கேட்டா நாம எப்படி வாழ்றது, நாம என்ன பண்றோம்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது நம்மளோட கடமை, அவன் பேசுறது அவனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுறாங்க. இதுவும் ஒரு வேலை பாயிண்ட் தான். பாயிண்ட் என்ன இருந்தாலும் நம்ம மல்லி பாயிண்ட் தான் பேசுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாவே இதை வச்சுக்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அப்படி என்னடா விஷயம், சொல்றா நாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆவலா சொல்றது காதுக்குள்ளே கேட்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.